அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 17/4/2024 சித்திரை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, நவமி திதி பகல் 3:14 வரை, பின்பு வளர்பிறை தசமி. நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்தயோகம். ஸ்ரீராம நவமி. தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று ஆயில்யம் என்பதால் நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொதுவாக பயணங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை ஈட்டுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே தான் ஒரு நல்ல பலனை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் சற்று கவனத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு சூழ்நிலை இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு
முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிட்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துளாராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உண்டாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகள் சொல்படி நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மகர ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். மீன ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன தடைக்கு பிறகு ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிட்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.